நெக்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கலாம். டிஸ்ட்ரிபியூஷனா என்ன? பகிர்ந்து கொடுக்குறோம். இங்க வந்து நம்ம என்ன பகிர்ந்து கொடுக்குறோம்? முடியை வந்து நம்ம ஒரு இடத்துல வச்சு கட் பண்றோம். கட் பண்ணும்போது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற ரிசல்ட் கிடைக்குமா? சம்டைம் கிடைக்கும், சம்டைம் கிடைக்காது. ஸோ அதனால அந்த முடியை வந்து மூவ் பண்ணி இல்லை இன்னொரு இடத்துல வச்சு கட் பண்ணுறோம். ஸோ அந்த முடிக்கு வந்து நம்ம ஒரு இடத்த ஒதுக்குறோம், இல்லை ஒரு இடத்த பகிர்ந்து கொடுக்குறோம். ஸோ அந்த முடிக்காக நம்ம பகிர்ந்து கொடுக்கக்கூடிய அந்த இடத்த தான் நாம் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சொல்கிறோம். ஸோ அந்த முடிக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய இடங்கள் என்னென்ன இருக்குது, இல்லை டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் என்னென்ன இருக்குது? நேச்சுரல் ஃபால் டிஸ்ட்ரிபியூஷன், ஓவர் டைரக்ட், T to the parting, perpendicular to scalp. ஸோ இதுதான் நாம பார்க்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். நேச்சுரல் ஃபால் டிஸ்ட்ரிபியூஷன், ஹேர் வந்து நேச்சுரல் ஃபால் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம நேச்சுரல் ஃபால் அதே பொசிஷனில் வச்சு நம்ம கட் பண்ணும்போது இதோட டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நேச்சுரல் ஃபால்னு சொல்லலாம். நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணும்போது சேம் அதே பொசிஷனில் தான் ஹேர் வந்து ஃபால் ஆகும். ஸோ இது வந்து நேச்சுரல் ஃபால் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ஓவர் டைரக்ட். ஸோ இதுதான் வந்து நேச்சுரல் ஃபால். இந்த நேச்சுரல் ஃபால்ல இருந்து நாம வந்து ஓவர் டைரக்ட் பண்றோம். ஃப்ரண்ட்ல வந்து ஓவர் டைரக்ட் பண்ணியிருப்போம். இதுதான் வந்து ஓவர் டைரக்ட். நம்ம இதை கட் பண்ணுவோம். கட் பண்ணதுக்கப்புறம் வந்து ரிலீஸ் பண்ணும்போது ஹேர் வந்து இங்கே வந்துடும். இது வந்து பேக்கில் ஓவர் டைரக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஓவர் டைரக்ட். கட் பண்ணதுக்கப்புறம் விடும்போது பார்த்தீங்கன்னா இங்கே தான் போயிடும். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா நேச்சுரல் ஃபால் டிஸ்ட்ரிபியூஷன். ஓவர் டைரக்ட் டு ஃப்ரண்ட், ஓவர் டைரக்ட் டு பேக். நெக்ஸ்ட் வந்து பேக்ல பார்ப்போம். நேச்சுரல் ஃபால் டிஸ்ட்ரிபியூஷன், over direct to left, over direct to right. Next distribution பார்த்துட்டோம்னா T to the parting. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட பார்ட்டிங். அதில் வந்து நம்மளோட ஹேர் வந்து T கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் T to the parting. இதுதான் நம்மளோட பார்ட்டிங். இந்த பார்ட்டிங்கில் வந்து இந்த ஹேர் வந்து டீ கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தோம்னா இதுதான் வந்து நேச்சுரல் ஃபால். ஹேர் வந்து நேச்சுரல் ஃபால் ஆகுது இப்படி தான். ஸோ இது என்னன்னா ஒரு ஒரு ஸ்டாண்டுமே இது வந்து என்னோட பார்ட்டிங். இந்த ஹேர் வந்து இதில் வந்து டீ கிரியேட் பண்ணுவோம். சேம் ஒரு ஒரு ஸ்டாண்டுமே ஸோ இங்கே வந்து டீ கிரியேட் ஆகும். ஸோ இந்த ஃபுல் ஹேருமே வந்து இது பார்ட்டிங். ஒரு ஒரு ஹேருமே வந்து இந்த மாதிரி வந்து டீ கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இதுதான் வந்து T to the parting distribution. பார்ட்டிங் வந்து நாம எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். எடுத்திருக்கக்கூடிய பார்ட்டிங்கில் இருந்து ஹேர் வந்து டீ கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் என்னோட பார்ட்டிங்னா இதுதான் என்னோட ஹேர். ஸோ இந்த மாதிரி வந்து டீ கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது. இந்த ஆங்கிள் பார்த்துட்டோம்னா 90 டிகிரி இருக்கணும். சேம் இந்த சைடும் ஆங்கிள் பார்த்துட்டோம்னா 90 டிகிரி இருக்கணும்.
என்னோட பார்ட்டிங் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். இப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும், T to the parting, T to the parting. ஸோ என்னோட பார்ட்டிங் வந்து எப்படி வேணாலும் மாறிக்கலாம். ஆனால் என்னோட ஹேரோட டைரக்ஷன் வந்து எப்போவுமே வந்து T to the parting இப்படியே இருக்கணும். ஸோ இதுதான் T to the parting டிஸ்ட்ரிபியூஷன். அடுத்த டிஸ்ட்ரிபியூஷன் பெர்பெண்டிகுலர் டு ஸ்கேல்ப். பெர்பெண்டிகுலர்னா இந்த மாதிரி தான் இருக்கும், செங்குத்தாக இருக்கும். இந்த சைடு ஆங்கிள் பார்த்தாலும் 90 டிகிரி தான் இருக்கும், இந்த சைடு ஆங்கிள் பார்த்தாலும் 90 டிகிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியதான் நம்ம வந்து பெர்பெண்டிகுலர்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு ஹேர் ஸ்டாண்டை எடுத்துட்டோம்னா ஸோ இதுதான் வந்து பெர்பெண்டிகுலர், இதுதான் வந்து பெர்பெண்டிகுலர் டு ஸ்கேல்ப். இந்த ஆங்கிள் பார்த்துட்டோம், இந்த ஸ்கேல்ப்புக்கும் இந்த ஹேருக்கும் இருக்கக்கூடிய இந்த ஆங்கிள் பார்த்துட்டோம்னா 90 டிகிரி தான் இருக்கும். சேம் இந்த சைடு பார்த்துட்டாலும் 90 டிகிரி தான் இருக்கும். நம்ம எந்த சைடு எடுத்து பார்த்தாலும் ஸ்கேல்ப்புக்கும் ஹேருக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து 90 டிகிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பெர்பெண்டிகுலர். இந்த இடத்துல இதுதான் வந்து பெர்பெண்டிகுலர். சைடில் வந்து இதுதான் பெர்பெண்டிகுலர் டு ஸ்கேல்ப். இந்த இடத்துல பார்த்துட்டோம்னா இதுதான் பெர்பெண்டிகுலர் டு ஸ்கேல்ப். ஸோ அந்தந்த இடத்துக்கு வந்து 90 டிகிரி கிரியேட் ஆகிற மாதிரி நம்ம வந்து ஹேருக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்குறோம். ஸோ அதுதான் பெர்பெண்டிகுலர் டு ஸ்கேல்ப் டிஸ்ட்ரிபியூஷன்.